ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சாயந்தரம் நைட்டு 10 மணிக்கு மேலே கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் வந்து காரை வந்து கொஞ்சம் தாறுமாறாக ஓட்டிகிட்டு வந்து வண்டிகளை எல்லாம் இடித்து அந்த நடுவில் போட்டிருக்கிற அந்த லைன் மேலேயும் அந்த செவுத்துலேயும் இடித்து அந்த மேம்பால செவர்கள்லாம் அங்கே இருக்கும், அதுல எல்லாம் இடித்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவங்கள மக்கள் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோலாம் இருக்குது, இதில் கேளுங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நடந்திருக்கு. அங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளை பிடிச்சி கண்ணாடியை உடைச்சி வண்டியிலேருந்து கீழே இறக்குறாங்க. இங்கினதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து ஏதோ போதையில் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பதிவிலேயே தான் வருது. கொஞ்சம் போதையாக இருந்திருக்காரு. வெறும் லுங்கியும் ஒரு பனியனும் கட்டி அந்த ஃபோட்டோ நான் போடுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் ட்ரெஸ்ஸிங்கே, காருக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவரை பிடிச்சி வெளியே நிற்க வச்சு பேசும்போது எப்படியோ இவங்களை இது பண்ணிவிட்டு மேலே ஏறிதார். கார் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கிற அந்த பையனை பார்த்தா நல்லா படித்த பையன் மாதிரி இருக்குது பார்க்குறக்கே. அந்த வண்டி இருக்குது பார்க்குறக்கே கண்டிப்பாக வசதியான வீட்டு பையன், படித்த பையனாக தான் இருக்கணும். போலீஸ் வருது. போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் தான் அங்கே டிராஃபிக் கிளியர் ஆகுது. 100கணக்கான வண்டிகள் 2 பக்கமும் நிற்கிது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நம்ம யாரை வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம யாரை வேணாலும் இருக்கலாம். ஒரு அரசியலில் இருக்கோம், நம்மக்கிட்ட பெரிய பணம் இருக்குது அப்படின்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் காப்பாற்றிடுமா என்ன? இன்னைக்கு அரசியலில் இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லா கார் முன்னாடியும் ஒரு கொடி பறக்குது. அந்த கட்சிக்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி. இனிமேல் யாராவது உங்ககிட்ட நான் அந்த கட்சியில் இருக்கேன், நான் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கே அந்த கட்சி உறுப்பினர் கார்டு இருக்கா காட்டுன்னு கேளுங்க. அப்போ தான் இனிமேல் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, நான் அதில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன்னு. இப்போது விஜயெல்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம போனால் எல்லாத்து கூடயும் எடுத்துக்குவாங்க. அது யாருன்னெல்லாம் தெரிய தேவையே இல்லை. அவங்கள பார்த்தா உடனே ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவங்க பக்கத்தில் நின்று அப்படியே அவங்க போஸ் குடிப்பாங்க, சிரிப்பாங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வாத்தமிழா வாக்கு போனப்போ அங்கே வந்து ஆரி தானே நடத்துகிறாரு. எல்லாத்துக்கூடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அவர் யார் என்ன எதுவும் கேட்கல. நாங்கள் நம்ம பக்கத்தில் போனாலே சிரிப்பார். இப்படி பக்கத்தில் போய் நின்னோன்னா நமக்கு நம்மளே எடுத்துக்கலாம், இல்லை அவங்களும் அங்கே ஆள் இருக்குது, அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. நம்ம போயிட்டு வரோன்னு சொன்னால் சரின்னு வர அப்படின்னு. நான் யார், நான் வந்து ஜோதிடர், நான் என் பேர் நித்யா, அதெல்லாம் தெரிஞ்சு அவர் எடுத்துக்கல. யார் வந்து நின்னாலும் அவங்க செலிப்ரிட்டிஸ் கிட்ட போய் நம்ம நின்னோன்னா அவங்க ஃபோட்டோக்கு வந்து நிற்கிறோன்னா எடுத்துக்குவாங்க. நம்ம ஏதாவது பேசுனா நான் கேட்டு வந்தேன், நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம்னு கேட்டப்போ அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசின்னு சொன்னார். அவருக்கு என்கிட்ட சொல்லலாமா? அவரோட சொத்து விவரம்னு நான் கேட்கல. அங்கே நான் ஜோதிடர், நான் என் சம்மந்தப்பட்ட துறை பற்றி நான் கேட்டேன். அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொன்னார். அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் விஜய் பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் விஜய் கட்சின்னு சொன்னால் ஆமான்னு எடுத்துக்கலாம். விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் கூட போனாலும் அவர் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாலின் ஐயாவை பார்த்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், உதயநிதி ஸ்டாலினை பார்த்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோக்கு சார் ஃபோட்டோன்னா சிரிச்சிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சுக்குவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாத அவங்களோட வேலை. அந்த ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் நின்று எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம எடப்பாடி ஐயா பக்கத்தில் நின்று எடுக்கிறேன், இல்லை ராம்தாஸ் ஐயா பக்கத்தில் நின்று நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு எடப்பாடி அவங்களோட சொந்தக்கார பொண்ணு நான்,
எனக்கு வந்து அவரை தெரியும், நான் என்ன வேணாலும் அவர்கிட்ட பேசி நான் நடத்திடுவேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? முதல்ல எடப்பாடி அவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, புரிஞ்சுதுங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது. 1000 பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, அதில் நானும் ஃபோட்டோ எடுத்த ஒரு ஆள், அவ்வளவுதான். அது ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் அந்த கட்சி ஆள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னால் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதை நம்பாதீங்க, சரிங்களா? சரி, இப்போது கட்சியில் பெரிய அளவே இருக்கட்டும், இப்போது உதயநிதி ஸ்டாலினோட பிஏவாகவே இருக்கட்டும், அவங்க ஒரு போதையில் இந்த மாதிரி ரோட்டில் வண்டியில் அங்கே இடிச்சு இங்கே இடிச்சு ஏதாவது பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா விட்டுருவாங்களா? இது எப்படி இது நடந்துச்சோ அதே மாதிரி இழுத்து பிடிச்சி நிறுத்தி கார் கண்ணாடி அத்தனையும் உடச்சி ஆளை வெளியே எடுத்து பேசதானே செய்வாங்க. இதில் இன்னும் அனாவசியமாக பேசணும்தான் 2 அடி கூட போட்டிருப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு பணம் இருக்குங்கிறக்காக தப்பு செய்ய முடியாது, அரசியல் செல்வாக்கு இருக்குங்கிறக்காக தப்பு செய்ய முடியாது, சில அரசியல்வாதிகளை தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறக்காக தப்பு செய்ய முடியாது. அவன் யாருன்னு தெரியாதுன்ட்டு போயிடுவாங்க. அவங்களாம் இதெல்லாம் சிக்கவே மாட்டாங்க. சரிதான், நான் இருக்கேன்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் அவங்க அரசியல்வாதிகள். அதே மாதிரி தான் ஆக்ட்ரஸ்ஸு, நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே. ஃபோட்டோ எடுத்துக்கிறியா, நீ எனக்கு ஒரு ரசிகனாக இருந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே என்கிட்ட நீ ஏதாவது எதிர்பார்த்தேன்னா அது நடக்காது. சரிங்களா? ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, நான் பெரிய ஆள், அவங்கள எனக்கு தெரியும், இவங்கள எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும், போலீஸே என்னன்னு கேட்குறது, அந்த அளவுக்கு பெரிய ஆட்கள். நமக்கு மேலே யாரும் இல்லை, நம்ம எல்லாத்தையும் புட்டிங்கி சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதே மாதிரி எதிரில் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் பெருசு, அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம். யார் எதிரில் இருக்காங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் யோசிக்கணும். அதுதான் அறிவு. அதை விட்டுட்டு எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அலட்டல், ஒரு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஒரு எதிரில் இருக்கவங்க மண்ணு மாதிரி கண்ணுக்கு தெரியுறாங்க. எல்லாரும் மண்ணு கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே நீங்கள் யாருன்னெல்லாம் கேட்டுட்டு அவங்க மரியாதை கொடுக்கறது இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனாலே உட்காருங்கன்றாங்க, ஃபஸ்ட்டு உட்காருங்க, என்னம்மா சொல்லுங்க, அப்படி தான் சொல்கிறாங்க. யார் என்ன எதுக்கு எதுவும் கேட்கல, உட்காருங்க. சரி, நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ நாங்கள் அவ்வளோ மரியாதையை தான் நடத்துனாங்க. சரி, நமக்கு மட்டும் தான் மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா இல்லை, நாங்கள் உட்காந்துட்ருக்கப்போ இன்னொருத்தங்க வந்தாங்க. ரொம்ப ஒரு விவசாயி மாதிரி இருந்தார், அவர் பெரியவர், அவங்க சம்சாரம், ஒரு பொண்ணு, ஒரு சின்ன குழந்தை, 4 பேர் வந்தாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் அவங்கள என்னம்மான்னு கேட்டுட்டு, அம்மா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோங்க என்ன, அவருக்கு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் உட்காந்துருக்கோம், பின்னாடி இருக்கிற டெஸ்கில் போய் உட்கார சொல்கிறாரு. அவங்க அங்கே உட்கார வச்சு தான் பேசினாங்க. அந்த பொண்ணுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதோ பிரச்சனை, குழந்தையோட அந்த பொண்ணு இங்கே வந்துருச்சு. இப்போ அவங்க குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் எனக்கு என்ன மாதிரியான மரியாதை செஞ்சாங்களோ அதே மரியாதையோட அங்கே அவங்க உட்கார வச்சு பேசினாங்க. அதே மாதிரி ஸ்டேஷனில் நாங்கள் 3 ஸ்டேஷன் போனோம். முதல்ல வந்து நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் போனோம், அதுக்கப்புறம் சைபர் கிரைம் ஆஃபீஸ் அங்கேயே இருக்குது, அப்புறம் ரூரலுக்கு ஒன்று இருக்குது, இன்னொன்று இது ஒன்று இருக்குது, அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு. அங்கே போனப்போ அங்கே அவ்வளோ லேடிஸ் இருக்காங்க. இங்கே சைபர் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் உட்கார வச்சு என்னன்னு சொல்லி கேட்டு சரியான பதில் கொடுத்து தான் அனுப்புனாங்க. அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அங்கே போனப்பவும் அவங்க முதல்ல உட்காருங்க, உட்கார்ந்ததுக்கப்புறம் தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா ஏதோ பிரச்சனையில் வந்திருக்காங்க, அவங்க பதட்டமாக இருப்பாங்களா என்னன்னு, தண்ணி சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு 3 லேடிஸை சுற்றி உட்காந்து என்னங்க ஆச்சு, என்னாச்சு, பணம் தொலைஞ்சிடுச்சா, ஏதாவது பொருள் தொலைஞ்சிடுச்சா, என்ன நடந்தது எல்லாமே சொல்லுங்கள், நீங்கள் இங்கே தேடி வரணுன்னே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒட்டி வச்சுருக்காங்க செவுத்துலேயே. அதுலேயே நம்பர் இருக்குது, நீங்கள் சைபர் கிரைம்க்கு இந்த நம்பருக்கு கூப்பிட்டாலே போதும், கேஸ் பதிவான உடனே நாங்களே உங்களை கூப்பிடுவோம், அதனால் நீங்கள் இங்கே தேடி வரணும்னு அவசியமே இல்லை,
சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டாலே போதும். அவங்க எந்தெந்த நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவோம். நீங்கள் வரவே தேவையில்லைன்னு அவ்வளோ பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்கிறாங்க நம்மளுக்கு. சரி, அது அங்கேருந்து நாங்கள் சரவணம்பட்டி தான் வந்துட்டோம். எங்கள் பீட் வந்து சரவணம்பட்டின்னு நினச்சிட்டு போனோம். ஆனால் கோயில்பாளையம் தான் எங்களுது. சரவணம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே உட்காந்து ஹெட் கான்ஸ்டபிள் முன்னாடி பேசுகிறோம். அவர் வந்து உங்கள் பீட் இது இல்லைம்மா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு எந்திரிக்கிறப்போ இல்லை உட்காருங்க, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு கேமராவில், நம்ம பேசுகிறதும் பதிவாகும். இன்ஸ்பெக்டர் வந்தால் அவங்க ஏன் வந்துட்டு போனாங்கன்னு கேமரா பதிவை பார்த்துட்டு கேட்பாங்க. நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்கன்னார். அட்ரஸ் கொடுத்துட்டு தான் வந்தோம். அவ்வளோ கரெக்டாக ஒவ்வொருத்தரையும் டீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோயில்பாளையம் ஸ்டேஷன் போகிறப்போ உட்கார வச்சு தான் பேசுனாங்க. என்ன அந்த சினிமாலெல்லாம் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இல்லை போலீஸ் ஸ்டேஷன். சரிங்களா? அதனால் ஒரு பிரச்சனையாச்சுன்னா தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இப்போ தான் போனது மரியாதையாக நடத்துனாங்க. அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அங்கே அவங்க காட்டினாங்க. யார் வந்தாலும் மரியாதையை உட்கார வச்சு பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டர் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறாரு தெரியுங்களா? அவர் இருக்கிற அந்த ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவரை பார்த்தாலே நமக்கு இதாக இருக்கும். அவ்வளோ பக்கத்துலலாம் நான் போலீஸ் பார்த்ததே இல்லை. அவர் உட்காருங்கம்மா, என்ன வேணும் சொல்லுங்கள், டீ சொல்கிறேன், அந்த மாதிரி பேசுகிறார். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணுனாலும் நான் பண்ணித்தரேன், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், உங்களுக்கு என்ன இது வேணும்னாலும். அதே மாதிரி ப்ராப்பராக ஒரு விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை முடித்தாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் இதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி, எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பரான விஷயத்த சொல்கிறாங்க. அவ்வளோ கரெக்டாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் முதல் மாதிரியெல்லாம் இல்லை. அதுவும் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லாமல் அங்கே போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. தப்பு பண்ணிட்டு பிரச்சனையை பண்ணிட்டு போனால் அவங்கள மரியாதை இல்லாமல் அவங்க பேசலாம், மேபி, எனக்கு தெரியாது. ஆனால் எந்த தப்பு நம்ம மேலே இல்லாமல் நம்ம அங்கே போய் நின்னோன்னா நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. நான் அரசியல்வாதி, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் மிரட்டினாங்க அப்படின்னா பயப்படலாம் தேவையே இல்லை. நீ அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீ சாதா மனுஷனாக இருந்தாலும் சரி, உனக்கு இதுதான் கிடைக்கும். யாருக்கும் பயந்துக்கணும் அப்படின்ற அவசியம் 1% கூட இல்லை. இன்னும் நியாயம்லாம் செத்து போகல. சரிங்களா? நியாயம், தர்மம், நேர்மை அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது, ஏதாவது பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஏதாவது இதெல்லாம் மாறி கூட நடக்கலாம். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குல்ல, அதுலலாம் யாருமே பேரை கெடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க 100% தயாராக இருக்குது போலீஸ். ஓகேங்களா? அதனால நான் கட்சியில் இருக்கேன், எனக்கு கட்சிக்காரங்களை தெரியும், அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், என்கிட்ட காசு இருக்குது, காசுக்கெல்லாம் எனக்கு அடிபணியறதுக்கு யாரும் இல்லை. கட்சிக்காரங்கன்னு சொன்னால் உடனே பயந்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை. பப்ளிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. இதுக்கு நான் எந்த கட்சியை சார்ந்தும் நான் பேசலை, எந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நான் பேசலை. பொதுமக்களுக்கு தைரியமாக நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இவங்களுக்கு இது போடுறா, அவங்களுக்கு அது போடுறா, அது கிடையவே கிடையாது. என்கிட்ட நான் என்ன நடந்துச்சோ அதை மட்டும்தான் சொல்ல. அதனால் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போன இடத்துல மரியாதை கிடைச்சிது. அதனால் இந்த மாதிரி ஆட்கள் இது அது அப்படின்னு சொல்லி உங்களை பயப்படுத்தினா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதனால் தைரியமாக நீங்கள் எதுக்கானாலும், பெண்களுக்கு தான் முக்கியமாக நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த சாரீ ஸ்கேம் ஒன்று நடந்தது. அதுக்கு அந்த பொண்ணு அழுன்னு அழுது எல்லா சேனல்லேருந்து பேசும்போது அழுன்னு அழுதாங்க. அவங்க மேலே தப்பு இல்லையா, எதுக்கு அழுதாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பெண்கள் எதுக்குங்க அழுகணும்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு அழுகிறீங்க? அழுதெல்லாம் காரியம் சாதிக்க இனி ஒன்றுமே கிடையாது. அழுகிறது லூஸ் மாதிரி அழுகுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரியா? அதனால் அழுகிறத விட்டுருங்க. என்ன செய்யணுமோ செய்யுங்க. நீங்கள் அதை செய்யும்போது தான் உங்கள் மேலே ஒரு மரியாதையும் வரும், உங்கள் மேலே ஒரு பயமும் வரும். பெண்களுக்கு அதுதான் முக்கியம். நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க, அதுவே உங்களுக்கு ஒரு மரியாதையை தரும். சரியா? அதுக்கப்புறம் தைரியமாக இருங்க. அது நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதனால் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட இல்லை. அந்த பையன் கார் மேலே ஏறி தான் நின்னான். ஆனால் அந்த கார் மேலே ஏறி நிற்கிறதுக்கு என்ன தகுதி இருந்துச்சு? புரிஞ்சுதுங்களா? ஏறி இப்படி கம்பீரமாக தான் நிற்கிறான். ஆனால் அதுக்கு
என்ன தகுதி இருந்தது அப்படி ஒரு கம்பீரமாக நீ நிற்கிறக்கு? தப்பு பண்ணிட்டு எவ்வளோ கம்பீரமாக இருந்தாலும் அசிங்கம் உனக்கு தான். அடுத்தவங்க நம்மளை கேவலப்படுத்த முடியாது, நம்மளே தான் கேவலப்பட்டுக்குவோம். கேவலப்படுத்துறதுங்கிறது இல்லவே இல்லை. யார் உன்னை கேவலப்படுத்த முடியும்? நீ கேவலமாக இருந்தால் உனக்கு கேவலம் தான் வரும். நீ நேர்மையாக இருந்து பாரு, யாருமே உன்னை கேவலப்படுத்த முடியாது. அதனால் அவன் அந்த கார் மேலே ஏறி நின்றுட்டு என்னன்னு எல்லாத்தையும் மிரட்டுறான். ஆனால் போலீஸ் இழுத்துட்டு தான் போச்சு. வெட்டி தைரியம், வீண் பந்தா எதுக்கும் ஆகாது. உள்ளுக்குள்ள நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை உனக்கு கொடுக்குற ஒரு கௌரவத்தை யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள், யாருக்கும் பயப்படாதீங்க. இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன். நீங்கள் எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிறது 100% நம்பிக்கை. ஓகேங்களா? தைரியமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.